ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சில்லி ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ போல் வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். வஞ்சர மீனில் இருக்க ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு முள்ளெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி கடையிலே வாங்கிட்டு வந்துட்டேங்க. நீங்கள் வீட்லேயும் கட் பண்ணிக்கலாம். கடையிலே கேட்டாலும் கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது வந்து வஞ்சர மீன் இல்லை வாவல் மீனில் செய்யலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக வாஷ் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். இப்போ பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா போடும்போதும் உப்பு போட போகிறோம், அதனால் மீனுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஈவனாக கோட் பண்ணிடலாங்க. இப்போ மீனில் தண்ணி இருக்கும், அதனால் அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கோட் பண்ணிடலாம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சி. இது டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பொரிக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசமாக இருந்துச்சு. இது பொரிச்சதுமே சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ இருக்க மீனை இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். இந்த அளவுக்கு பொரிச்சா போதுங்க. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சிட்டு வந்தாச்சு. இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு மசாலா பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண 1 ஸ்பூன் பூண்டு, பொடியாக கட் பண்ண 1 ஸ்பூன் இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இது நல்லா எண்ணெயில் இறங்கட்டும். அதோடய ஃப்ளேவரில் எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறம் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதோட 1 ஸ்பூன் போல் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் போதும் ஃப்ளேவருக்காக. இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க மீன் இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், உப்பு பார்த்து போடுங்க. இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ சாஸ் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதோட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். நீங்கள் சில்லி சாஸ் இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணும்போது கரெக்டாக ஈவனாக ஆகுங்க. அதுக்காக தான் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறோம், டைரெக்டாக ஊற்றாமல். இது லைட்டாக பெரட்டி விட்டுடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பெரட்டாதீங்க. நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதோட ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு வந்து செமி கிரேவியாக வேணும்னா இந்த மாதிரி இதோடு நிறுத்திடலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா 1 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. நான் இன்றைக்கி செமி கிரேவியானோடனே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு அதோடு இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நீங்கள் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு செமி கிரேவியாக கிடைக்கும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட கடைசியாக வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். பெப்பர் தாங்க இதுக்கு ஹைலைட்டு. பெப்பர் ஆட் பண்ணும்போது ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இப்போ பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சில்லி ஃபிஷ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா நம்மளுடைய சில்லி ஃபிஷ் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.